ஐயோ குளிக்காம இருக்கிறாரு. நானும் நிறைய டைம் சொல்லுவேன் குளிச்சிருங்கன்னா, ஐயா உத்தரவு கொடுத்தாதான் நான் குளிப்பேன். நைட் ஒரு 9 மணில இருந்து அந்த இடத்துல நின்னுகிட்டு இருந்தேன். விடிய காலம் ஒரு 4 மணிக்கு தான் என்னை கூப்பிடுறாரு. நான் கடைகால் மேலேயே நின்னுகிட்டு இருந்தேன். 4 மணிக்கு உள்ள கூப்பிட்டாரு. உள்ள கூப்பிட்டேன்னா 4 மணிக்கு நானும் உள்ள போயிட்டேன். ஆன்மீக சம்பந்தப்பட்டது எங்கெங்கயோ இருக்கிற நியாயத்துல அந்த புதருக்குள்ளார முள்ளுக்குள்ள இருந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. அவருடைய முகம் அவ்வளவு பளபளன்னு இருக்குது. என்னடா இப்படி உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு, ஐயா நான் போயிட்டு வரேங்கன்னு கேக்குறேன். வேலை இருக்குது, வேலை செய்யணுங்கிறேன். அப்பதான் ஒரு வார்த்தை அவர் சொல்றது. அந்த வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நம்ம குளிச்சு 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமா குளிக்கிறதால அந்த தண்ணி ஊத்துறது அப்ப நிறுத்தியாச்சு. சாதாரணமா குளிக்காம இருந்தா உடம்பு ஸ்மெல் ஆகும், வெய்ய காலத்துல வேர்வாகும். கொரோனா டைம்ல கூட கையை கழுவுறது கிடையாது. என்பர்களே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க. நல்லதே நடக்கும். இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப முக்கியமான காணொலிங்க. கணக்கம் டி சத்குரு. கேட்க கேட்க அவ்வளவு அனுபவங்கள், அவ்வளவு அற்புதங்கள்ங்க. ஐயாவோட காணொலியை தொடர்ந்து நம்ம வெளியிட்டு வரோம். நிறைய பக்தர்கள், நிறைய சாதுகள் தொடர்ந்து ஐயாவோட அனுபவங்கள் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு சேலம் சிவசாமி சித்தர் ஐயா பத்தி பார்க்கலாங்க. சிவசாமி சித்தர் ஐயா சேலத்துல இருக்காங்க. சுத்த தேகம் எடுத்து குளிக்காம 1 வருடம் இல்ல 2 வருடம் இல்ல 8 வருஷம் குளிக்காம ஐயா இருந்துட்டு வராங்க. சிவசாமி சித்தர் ஐயாவுக்கு பல சித்துக்களை கணக்குப்படி சர்க்குரு கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த தகவல் நமக்கு அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் நிகழ்த்திய அற்புதங்களை இந்த பக்தர்கள் நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. மேலும் நம்ம சேனல்ல நிறைய அன்புகள் பார்த்துட்டு வரீங்க. புதிய அன்புகள் யாராவது பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம இறைமை டிவி அன்புகள்லாம் சேர்ந்து இறைமை டிவியோட வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு செயல்படுத்திட்டு வரோம். இந்த குழுவுல நிறைய அன்புகள் இணைஞ்சு பயன்பட்டு வராங்க. நீங்களும் இதுல இணையன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு லிங்க் கொடுக்குறேங்க. மறக்காம நீங்க ஜாயின் பண்ணலாம். வாங்க காணொளிக்குள்ள போலாம். ஐயா எல்லாத்துக்கும் நல்லதுதான் செய்யறாருங்க. எங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் துணர் போடுவாரு. ஐயா 8 வருஷமா குளிக்காம இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? அதுக்கு முன்னாடி பழனிக்கு போயிருந்தாங்க. ஐயா பழனிக்கு போயிட்டு வரும்போது மலையிலேயே கரண்ட் ஷேக் இந்த சைட்ல இருக்கிற படி கை பிடிச்சி வரலைங்க. அதுல கரண்ட் ஷேக் வந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் ஐயாவுக்கு ஜடை போட்டுச்சு. கரண்ட் ஷாக் அடிச்சிச்சுங்க. கரண்ட் ஷேக் இல்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு உணர்வு. அதே இவங்க சொல்லி இருக்கிறாங்க கூட வந்தவங்க கிட்ட, இந்த மாதிரி கரண்ட் ஷேக் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அப்ப தறி நெஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க. அவங்க வானர் என்ன இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையை தொட்டோட, இவர் கையை தான் தொட்டாராம். அவருக்கு கரண்ட் ஷேக் அடிச்சுதுங்க. இவர் கையை பிடிக்கும் போதே அந்த பவர் அவருக்கும் கரண்ட் ஷேக் அடிச்சுதான். என்ன ஒன்ன தொடும் போதே இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்க வானர் சொன்னாங்க. கீழே வரும்போதுங்க பழனியில தான் சக்தி நிலை கிடைச்சது. ஆமா. அதுக்கப்புறமா தான் கணக்கம்பட்டிக்கு போனாரு. அப்புறம் ஐயா சரி அதுல இருந்து குளிக்கிறதே விட்டுட்டாருங்க. 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷமா குளிக்கிறதில்ல. இதுக்கு எதுவும் ஒரு வேறு வாடை அந்த மாதிரிலாம் எதுவும் வர்றதில்ல. சாம்பிராணி போக போட்டா இவர் முகம் தெரியாதுங்க ஐயா, ஐயா முகம் தான் தெரியும். அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கு. சாம்பிராணி வாசனை வருங்க ஐயா, திடீர்னு மல்லிகைப்பூ வாசனை வரும், அப்புறம் இது ஜவ்வாது வாசனை வரும். இந்த மாதிரி பல வாசனை அவர் மேல வரும். ஐயோ குளிக்காம இருக்கிறாரே. நானும் நிறைய டைம் சொல்லுவேன் குளிச்சிருங்கன்னா, ஐயா உத்தரவு கொடுத்தாதான் நான் குளிப்பேன். அதுக்கு முன்னாடி எல்லாரும் இப்படி மௌனத்திலே இருந்து வர்றவங்கலாம் கேட்பாங்க, அவர் பேசுறது எங்களுக்கு புரியல, எழுதிதான் காட்டுறாரு, எங்களுக்கு எதுவுமே புரியலன்னுபாங்க. அதுக்கு நான் சொல்லுவேன் பேசிடுங்க, பேசுனா வாய் திறந்து பேசும்போது தானே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். ஐயா உத்தரவு இல்லாம நான் பேசவும் மாட்டேன், குளிக்கவும் மாட்டேன்னு சொல்லி 3 வருஷமா இருந்தாரு. குளிக்காம 8 வருஷமா இருக்கிறாரு. இப்ப மௌனத்தை விட்டுட்டாரு. அடுத்த அப்படியே ஐயா எப்ப உத்தரவு கொடுத்து குளிக்கிறாரே தெரியல. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். வடலூருக்கு அதிகமா போயிட்டு இருப்போம். மாசம் பூச நட்சத்திரம் போயிட்டு இருப்போம். ஐயா அப்ப ஆரம்ப காலத்தெல்லாம் வடலூர் வள்ளலார தான் போய் வணங்கிட்டு இருந்தோம். வடலூர் போக போக ஐயாவோட உணர்த்ததன் மூலியமா தான் நாங்க கணக்கன்பட்டிக்கு அடுத்தது மாறணும். அங்கிருந்து எங்களை டிரான்ஸ்பர் பண்ணி விட்டவரை
ஐயா வடலூர் ராமலிங்க சாமி தான். ஐயா கிட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க மாசம் பூச நட்சத்திரத்துல மேட்டுக்குப்பங்கிற இடத்துல இரவு 12 மணிக்கு ஒரு பூஜை நடக்கும். அப்ப அங்க போயிருவோம். வடலூர்ல ஜோதி தரிசனத்தை முடிச்சுட்டு மேட்டுக்குப்பம் போயிருவோம். மேட்டுக்குப்பம் போனப்ப அங்க ஒரு வாழும் சித்தர் வந்து ஒரு புதர் இருக்கு. ஐயா மேட்டுக்குப்பத்து பக்கத்துல ஒரு புதர் இருக்கு. அந்த புதர்லயே ஒரு 40 வருஷமா அந்த புதருக்குள்ளாரே இருக்கு. அங்கெல்லாம் போனா முள்ளுக்காடு பக்கத்துலயே ஒரு தடுப்பு சோறு மாதிரி இருக்கு. அதுக்கு பக்கத்துல முள்ளுக்காடு உள்ளாரே இருக்காரு. 40 வருஷமா உள்ளே இருக்காரு. எதா இருந்தாலும் அவருக்கு உணவு வகைகள் அங்க போறவங்க கொடுப்பாங்களாட்டு இருக்கு. அவரை நாம பார்க்க முடியாது. ஆனா வெளியே நின்று நாம வெளியே நின்னோமா அவர் உள்ள இருந்து நம்மளே பாப்பாரு. நைட் டைம்ல மட்டும்தான் அவர் பாப்பாரு. அங்க இருந்து டார்ச் அடிச்சு நம்மளே பாப்பாரு. பார்த்துட்டு நம்மளை பத்தி விசாரிப்பாரு. நம்ம என்ன எந்த ஊர்ல இருந்து வரோம்னு எல்லாம் கேட்பாரு. கேட்டா நம்ம பதில் சொல்லுவோம். அப்ப நானும் தொடர்ச்சியா ஒரு 7 மாசமா அங்க போய் நின்னு பார்த்தேன். ஒரு தடவை கூட நம்ம கிட்ட அவர் பேசினதுல. 8வது மாசமா பேசினாரு. எந்த ஊர்ல இருந்து வர எங்க இருந்து வரன்னு என்னை கேட்டாரு. கேட்டுட்டு உள்ளார வாப்பான்னு என்னை அந்த முள்ளுக்காட்டு உள்ளார கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே நானும் விடியகால அது நைட்டு ஒரு 9 மணில இருந்து அந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்தேன். விடியகால ஒரு 4 மணிக்கு தான் என்னை கூப்பிடுறாரு. அந்த கடைகால் மேலேயே நின்றுகிட்டு இருந்தேன். 4 மணிக்கு உள்ள கூப்பிட்டாரு. உள்ள கூப்பிட்டோன்னா 4 மணிக்கு நானும் உள்ள போனோன்னே ஒரு 10 அடி டிஃபரெண்ட்ல என்னை உட்கார சொல்லிட்டாரு. உட்கார்ந்த உடனே அவரு அங்க இருந்து பேசுற ஆன்மீக சம்பந்தப்பட்டது எங்கெங்கயோ இருக்கிற நியாயத்தெல்லாம் அந்த புதருக்குள்ளார முள்ளுக்குள்ளார இருந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. அவருடைய முகம் அவ்வளவு பலபலன்னு இருக்குது. அவர் பேரு நம்மளுக்கு அவர் சொல்லல. வடலூர் பாபான்னு இப்ப சொல்றாங்க. ஆனா முதல்ல அவருக்கு பேர் எல்லாம் எந்த பேரும் கிடையாது. அந்த புதர்ல இருக்காரு, அவ்வளவுதான். ஆன்மீக சம்பந்தப்பட்டு பேசுறேன். சரி, நான் போய் பார்த்துட்டோம், தரிசனம் பண்ணிட்டோம். சித்தர் முத வாழும் சித்தர்னா அவரு தான் நினைச்சு தரிசனம் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரு கூட உட்காந்து பேசினது. சரி, பேசி முடிச்ச ஒரு மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. சரின்னு விட்டுருவாருன்னு பார்த்தேன், வீட்டுக்கு வரணுமேன்ட்டு. அப்ப நான் வந்து கைத்தறி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்துடணும்னு நினைச்சுக்கிட்டு நானும் காலையில ஒரு 9:30 மணிக்கு ட்ரெயின் வடலூர்ல. சரி, அவர்கிட்ட ஐயா நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொன்னேன். இருப்பா போவையா அப்படின்னு அங்க சொன்னாரு. இல்லைங்க, இந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்குதுங்க, உட்காரு போவான்ட்டாரு. சரின்னு சொல்லி அவரு சொல்லிட்டாருன்னு சொல்லி அன்னைக்கு உட்காந்தேன். அன்னைக்கு பகல் பூரா அங்கே கூட உட்கார வச்சுட்டாரு. அந்த நைட்டு 4 மணிக்கு போனோம்னா இன்னைக்கு பகல் பூரா உட்காந்துருக்கு. மறுபடியும் நைட்டு வந்துருச்சு. சாப்பிட்ற நேரத்தை மட்டும் தான் வெளியே போய் சாப்பிட்டு வாங்குறாரு. மீதி டைம்னா அவரு கூட தான் உட்கார வச்சிருந்தாரு. நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல பேசிக்கிட்டே இருந்தாரு. ஒரு நைட்டு ஒரு பகல் அப்படின்னா இல்ல, 2 நைட்டு ஒரு பகல் உள்ளரே உட்கார வச்சுட்டாரு. அவரு கூடயே தான் இருந்தேன். வேலைக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு, ஐயா உத்தரவு வாங்கிக்கிறேங்க, ஊருக்கு கிளம்புறேங்க, வேலை இருக்குதுங்க அப்படிங்கிறேன். அப்பெல்லாம் ஆன்மீகத்துல அதிகமா இல்ல, நம்ம சித்திர தேடல போறோம், தரிசனம் பண்றோம், வந்துடுறோம் அப்படின்னு தான் இருந்தேனே தவிர கடவுள் அப்படிங்கறதுலாம் இல்ல. ஐயா என்னடா இப்படி உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு, ஐயா நான் போயிட்டு வரேங்கன்னு கேக்குறேன். வேலை இருக்குது, வேலை செய்யணுங்கிறேன். அப்பதான் ஒரு வார்த்தை அவர் சொல்றது. அந்த வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, சாவரம் பூரா வேலை செய்யறான்டா, நீ எதுக்குடா வேலை செய்யற, நல்லா சம்பாதிப்பாங்க, செத்து போயிருவாங்க, அந்த வேலை உனக்கு எதுக்குடா, உனக்கு வேற வேலை இருக்குதுடா, போடா அப்படின்னாரு. பரிபாசல சொன்னாரு. சாவறதுக்காக சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் சாவறதுக்காக சம்பாதிக்கிறாங்க, நீ வாழ்றதுக்காக சம்பாதிடா போடான்னாரு. அது அர்த்தம் என்னன்னு தெரியல, ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்ப வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சுதான் அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த ஆன்மீகத்துல ரொம்ப ஆர்வமா தேடுறதுக்கு ஆரம்பிச்சோம். அங்க வடலூர் போனதுக்கு அப்புறம் தான் வடலூர் ஐயா மூலியமா தான் கணக்கன் பெட்டியார் தான் வடலூர் ஐயா அப்படிங்கிறது அப்பதான் எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு. உணர்த்தப்பட்டவொடனே அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி அவர் மூலியமா தான் கணக்கன்பட்டி போக சொன்னாங்க. வாழ்க வளமுடன் நேர்மையாக அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்து அங்க போக சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் தொடர்ச்சியா கணக்கன்பட்டிக்கு அமாவாசை பௌர்ணமியான போயிடுவேன். அங்க பூச நட்சத்திரத்துக்கு போயிருந்து பாருங்க, அங்க அதே டிரான்ஸ்பர் இங்க புனல் பூச நட்சத்திரத்துக்கு ஐயா ஒரு நாள் முன்ன பண்ணதான் கணக்காயிருக்குது. அதெல்லாம் அப்புறம் தான் ஆலோசனை பண்ணும்போது தான் தெரியுது இவருக்கு லிங்க் இருக்குதுங்கிறது. அது எல்லா மக்களுக்கும் தெரியுமாங்கிறது தெரியாது. ஆனா ஐயா தான், ராமலிங்க சாமி தான் நம்மளுக்கு சர்க்குரையாவும் வந்திருக்கிறாரு. அவர் எல்லா சித்தரும் அவரே தான். எல்லா இறைவன் எந்த நாமத்தை சொல்லி வணங்கணுமோ அது சர்க்குரையா தான். கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. வாழும் சித்தர் வேற யாரு தரிசனம் பண்ணீங்க? சேலத்துல மல்லூர் ஐயா. அவரை நாங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமைனா கரெக்டா காலையில சந்திக்கிறதுக்கு போறோம். இங்க இருந்து ஒரு 3 பேர் போயிருவோம். ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை போயிடும். அங்க போய் அவர் ஐயா கிட்ட உட்காந்துருப்போம். ஐயாவுக்கு ஏதாவது டீ வாங்கிட்டு வரட்டான்னு கேட்டேன். புளிய மரத்தடியில இருக்கிறார். டீ வாங்கிட்டு வரட்டான்னு கேட்டா என்ன, அவரு தேவைப்பட்டா மட்டும் தான் வாங்கிட்டு வந்தாரு. நம்ம கிட்ட வாங்கலாம் வாங்க மாட்டாரு. சரி போய் வாங்கிட்டு வந்து கொடுப்போம். வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பீடி வாங்கிட்டு வந்து கொடுப்போம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போய் உட்காருன்றாரு. உட்காந்துட்டா அவர் எப்ப எந்திரிச்சு போக சொல்றாரோ அப்பதான் வருவோம். அது வரைக்கும் உட்காந்துட்டே தான் இருப்போம். நான் போயிட்டு வரேன்னு சொன்னா கூட அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாரு. போன்ட்டு உட்கார வச்சுக்குவாங்க, கூட உட்கார வச்சு தோல் மேலாம் கையை போட்டு உட்காந்துக்குவாரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரிலீஸ் பண்ண மாட்டாரு. அவருக்கு கணக்கு தெரிய மாட்டேங்குது. அங்க உட்கார்ந்து இருக்கும் போது அதுல ஏதோ ஒரு கணக்கு இருக்க மாட்டேங்குது. நூலெல்லாம் முடிச்சு போடுவாரு, அந்த முடிச்செல்லாம் கட் பண்ணுவாரு.
நிலத்துல ஆணி மாதிரி அடிப்பாரு. நம்மளுடைய கருமாவை வந்து அந்த முடிச்சு மூலியமா அவுப்பாரு. பல முடிச்சு இருக்கும், அந்த முடிச்சு ஒவ்வொன்றா நம்மள உட்கார வச்சு அவுப்பாரு. அவுக்கும் போது நம்மளுடைய கருமா வினையை வந்து அதை அவுக்குறாருன்னு அர்த்தமாட்டு இருக்குது. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியுது, முதல்ல தெரியல. அவர் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுறதை பார்த்துதான் அவர் அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு அவரை பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் சாமிகள்னு சொல்லிட்டு அவரு கனவுல தரிசனமாயிருக்காரு. அவரெல்லாம் நான் நேர்ல பார்த்ததே கிடையாது. அவரு கனவுல தரிசனமாயிருக்காரு. கனவுல தரிசனமாயி அவரும் ஒரு உரையா சொன்னாரு, போடா போய் பழனிசாமியை பாடுறாரு. அவருடைய அதுக்கப்புறமா நடபாதையில போகும்போதுதான் அவரை போய் நான் தெய்வநாயகன் சாமிங்கிற கோயில்ல ஜீவசமாதிங்கிற இடத்துல அந்த தஞ்சாவூர் சாமிகளை பார்த்தேன். அவரை பார்த்துட்டு நேர்ல பார்க்க முடியல, அவரை அன்னைக்கு பார்க்க முடியல. அதுக்கப்புறமா ஒரு 3 முறை போய் ட்ரை பண்ணிருக்கிறேன் அவரை பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி அவரை நான் நேர்ல பார்த்திருக்கேன். அவரு கூடயும் போய் உள்ளார உட்காந்து பேசியிருக்கேன். தஞ்சாவூர் சாமி கூடயும் உட்காந்து பேசியிருக்கிறேன். அவரு ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. சாக்கடை சித்திர ஐயாவும் நேர்ல பார்த்திருக்கோம். அவருடைய அனுபவம் அதான் ஆன்மீகத்துல வந்து ஆன்மீக தொடர்பு இல்லாத காலத்துல அவரை நான் தரிசனம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் பழனிக்கு போறப்ப போய் போய் உட்காந்துட்டு வருவேன். எப்பப்போ பழனிக்கு போறோமோ அப்பெல்லாம் ஐயா பக்கத்துல போய் உட்காந்துருவேன். அப்படிலாம் இத சித்தர் வழிபாடு அறியாமையில இருந்து இப்படி போய் தரிசனம் பண்ணதான் நம்மளுக்கு ஐயாவோட எல்லா ஐயாவோட அருளும் கிடைச்சிருக்குது. எங்க போனாலும் இப்ப நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாதவனை வந்து கடவுளை பத்தியே பேசுற வேற பண்ணிட்டாங்க. கடவுள் நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. ஆனா இப்ப வாயை திறந்தாத இறைவனுடைய பத்தி, சித்தர்களை பத்தி, சித்தர் ஜீவசமாதியை பத்தி இதைதான் பேச வைக்கிறாங்க. இப்ப இந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுத்தது இறைவன் தான். 3 வருஷமா மௌனமா இருக்க சொல்லிட்டாரு ஐயா. 3 வருஷமா யாருக்கிட்ட எந்த ஒரு பேச்சு இல்லாம ஜாட மாடையில தான் சொல்லுவோம், வரவங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன். அந்த மௌன நிலையில இருக்கும்போது ஐயா நிறைய, நாம மௌனமா இருக்கோம், ஐயா உள்ளுக்குள்ள இருந்து நிறைய வார்த்தைகள் பேசியிருக்காரு. மக்களுக்காக இதை செய்யணும், இந்த மாதிரி நன்மைகள் செய்யணும் அப்படிங்கிறது. நம்மளுக்கு வந்து தான தர்மங்கள்லாம் செய்யற அளவுக்கு மனப்பக்குவம் கிடையாது. அப்படியே செய்யணும்னு நினைச்சால் நம்மளுடைய கருமா விடாது. இறைவன் அந்த சர்க்குரையால நமக்குள்ளார வந்ததுனாலதான் அந்த மாதிரி 4 பேருக்கு எதுவும் நம்மளால முடிஞ்சது செய்யணுங்கிற எண்ணமே வந்திருக்குது. அதை அவர் உணர்த்தனால செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் அந்த மாதிரி மௌன நிலையில் இருக்கும்போது பல சித்துக்கள் கைகூடி இருக்குது. நாட்டு மக்களுக்கு வந்து வியாதியை குணமாக்குற வரத்தை கொடுத்துருக்குறாங்க. நம்மளை தேடி எவ்வளவு வியாதியா வந்தாலும் ஐயாவை நினைச்சு திண்ணூறு கொடுத்தா அந்த திண்ணூறுல அவங்களுடைய உடல் நலம் குணமாகும் அப்படின்னு அவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கையில ஒண்ணும் இல்லை, நாம அவங்க சொன்ன வாக்கு அந்த திண்ணூரை கொடுக்குறோம், அவ்வளவுதான். நாம அதுக்கு ஒரு வேலைக்காரனா இருக்கிறோம். அவங்கதான் நம்மளுக்கு முதலாளி. யாரு எந்த ஒரு பிரச்சனையில வந்தாலும் அவங்க அந்த பிரச்சனையை தீர்த்துருன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மௌன நிலையில இருந்ததுனாலதான் அது கிடைச்சது. இப்ப நம்ம குளிச்சு வந்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமா குளிக்கிறதால அந்த தண்ணி ஊத்துறது அப்ப நிறுத்தியாச்சு. குளிக்கினா தலைக்கு மட்டுமா இல்ல உடம்புக்கு ஃபுல்லாவே? அதையும் அவங்க மூலியமா தான் அவங்க உணர்த்தினதுனாலதான் அந்த விஷயத்தையும் விட்டாச்சு. ஐயா சொல்லிருக்காரு. ஆமா. எப்படி கனவுல சொன்னாருங்களா? இல்ல, அது உணர்த்தினதுலயே தண்ணி ஊத்தி எத்தனையோ விஷயத்துல உணர்த்தி நம்ம மீறி தண்ணி ஊத்தி இருக்கிறோம். அவங்க எப்பயுமே நம்ம கவனிக்கிறது இல்ல. நம்ம உடம்புக்குள்ளார ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது இறைவன் நம்மளை நடத்துறாருன்னு நம்மளால கவனிக்க முடியல. நம்மளுக்கு ஒரு உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுது, இதனாலதான் இது நடக்குது. நம்ம என்னைக்கு கண்டுபிடிக்கிறோமோ அன்னைக்கு நாமளும் கடவுள் உள்ள ஆழமா போன மாதிரி அர்த்தம். நம்மளை முதல்ல கவனிக்கணும். இப்ப தண்ணி ஊத்தினா ஒரு பிரச்சனை வருது, குளிக்க ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்மளுக்கு அதுல ஏதோ தடை இருக்குதுன்னு சொல்லி அதை நிறுத்துறாங்க. ஆன்மீக பாதையில போகும்போது அது ஒரு தவமாற்று இருக்குது. அப்படி குளிக்காம இருக்கிறது ஒரு தவமாற்று இருக்குது. சாதாரணமா குளிக்காம இருந்தா உடம்பு ஸ்மெல் ஆகும், வெய்ய காலத்துல வேர்வாகும். கொரோனா டைம்ல கூட கையை கழுவுறது கிடையாது. அந்த மாதிரி இறைவன் நம்மளை இப்ப எல்லாம் கையை கழுவணும், அதை கழுவணும், உடம்பு செலவு போனாங்க. கை கூட நம்ம கழுவ தேவையில்ல. அவங்க நமக்குள்ளார இருந்தாங்கன்னா நீங்க எதுவுமே பண்ணது அதுதான். எதுவுமே இல்லை, நெத்தியில போடுற பட்டம் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. இதெல்லாம் அவங்க கொடுத்த ஆசீர்வாதத்தால கிடைச்ச வரமே தவிர நம்மளா இதுக்காக எதுவும் யோகா பண்றதோ தியானம் பண்றதோ அதெல்லாம் கிடையாது. ஆரம்ப காலத்துல உட்காந்துருப்போம், மணிக்கணக்கா உட்காந்துருப்போம், கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருப்போம். தெரியாது தியானம்னா என்னன்னு தெரியாது. ஆனா கண்ணை மூடி உட்காந்துருப்போம். அந்த கனவுல வந்து அந்த மாதிரி இருக்கும்போது காட்சிகள் கிடைச்சிருக்குது, இறைவன் காட்சிகள் கிடைச்சிருக்குது. அந்த மாதிரி எல்லாரும் விடிய காலையில எந்திரிச்சு வீட்டுல ஒரு 5 மணிக்கு தீபம் பத்த வச்சு ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி என்ன கேட்கறாங்களோ அது கட்டாயமா இறைவன் கண்டிப்பா கொடுத்தே அவர். நீங்க சர்க்குரையாவை நினைச்சு உட்காந்து 10 நிமிஷம் உட்காந்து தினமும் கேட்டா போதும். நீங்க எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் காணாத போயிடும்.